CPA CHALKPIECE Academy HD Design Your Future an Educational Channel. கல்வி உளவியலில் 100 வினாவிடைகள் 1 முதல் 50 வினாவிடைகள் இந்த பாட்டில் உங்களுக்காக. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அன்பு நண்பர்களுக்கு, இந்த பாட்டில் இதுவரை நீங்கள் எங்கும் பார்த்திடாத வினாக்களை உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். முதல் வினாவாக, தனிநபர் கற்பித்தலை உருவாக்கிய அறிஞர் யார்? தனிநபர் கற்பித்தலை உருவாக்கிய அறிஞர் யார்? விடை ஆ டாக்டர் பர்க். விடை ஆ டாக்டர் பர்க். கேள்வி 2, கற்றலில் சில முறையான படிநிலைகள் இருப்பதாக கூறியவர். கற்றலில் சில முறையான படிநிலைகள் இருப்பதாக கூறியவர். விடை அ காக்னே. விடை அ காக்னே. கேள்வி 3, தனி நபருக்கான வழிகாட்டும் கல்வி என்ற முறையை தோற்றுவித்தவர். தனி நபருக்கான வழிகாட்டும் கல்வி என்ற முறையை தோற்றுவித்தவர். விடை ஆ ஹெர்பர்ட் ஜே கிளாஸ்டீர். விடை ஆ ஹெர்பர்ட் ஜே கிளாஸ்டீர். கேள்வி 4, செயல் திட்ட முறை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உருவாக்கியவர். செயல் திட்ட முறை அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உருவாக்கியவர். விடை அ வில்லியம் கீல் பேட்ரிக். விடை ஆ வில்லியம் கீல் பேட்ரிக். கேள்வி 5, முற்போக்கு கல்வியின் தந்தை யார்? முற்போக்கு கல்வியின் தந்தை யார்? விடை அ பார்க்கர். விடை அ பார்க்கர். கேள்வி 6, நடமாடும் பள்ளிகள் என்ற புதுமையான கருத்தினை முதலில் பரிந்துரை செய்தவர். நடமாடும் பள்ளிகள் என்ற புதுமையான கருத்தினை முதலில் பரிந்துரை செய்தவர். விடை ஆ ஜே மெக்டொனால்ட். விடை ஆ ஜே மெக்டொனால்ட். கேள்வி 7, பிளடுன் முறையினை துவக்கியவர். பிளடுன் முறையினை துவக்கியவர். விடை இ வில்லியம் விர்ட். விடை இ வில்லியம் விர்ட். கேள்வி 8, இந்திய அரசின் கல்வி ஆலோசகராக பணியாற்றியவர். இந்திய அரசின் கல்வி ஆலோசகராக பணியாற்றியவர். விடை இ சர் ஜான் சார்ஜென்ட். விடை இ சர் ஜான் சார்ஜென்ட். கேள்வி 9, பள்ளிகளை ஒழித்தல் என்ற கொள்கையை வலியுறுத்தியவர். பள்ளிகளை ஒழித்தல் என்ற கொள்கையை வலியுறுத்தியவர். விடை இ இவான் இல்லிச். விடை இ இவான் இல்லிச். கேள்வி 10, சிகாகோ பல்கலைக்கழகத்தின் ஒப்பீட்டு கல்வி மையத்தின் இயக்குனராக இருந்தவர் யார்? சிகாகோ பல்கலைக்கழகத்தின் ஒப்பீட்டு கல்வி மையத்தின் இயக்குனராக இருந்தவர் யார்? விடை ஆ பிலிப் ஜே பாஸ்டர். விடை ஆ பிலிப் ஜே பாஸ்டர். கேள்வி 11, யுனெஸ்கோவின் முன்னாள் துணை இயக்குனர் யார்? யுனெஸ்கோவின் முன்னாள் துணை இயக்குனர் யார்? விடை ஆ வால்டர் எச்.சி. லீவிஸ். விடை ஆ வால்டர் எச்.சி. லீவிஸ். கேள்வி 12, தேர்வுகள் அவசியமில்லை என்றவர் யார்? தேர்வுகள் அவசியமில்லை என்றவர் யார்? விடை ஆ ஏ.எஸ். நீல். விடை ஆ ஏ.எஸ். நீல். இந்த நீல் அப்படின்றவரை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா தேர்வுகளே தேவையில்லைன்னு சொன்னவரில் இவர் தான் முதல் நிலையில் இருக்கிறவர். ஏஎஸ் நீல். இதை மறந்துடாமல் மனசில் பதிய வச்சுக்கோங்க. கேள்வி 13, வாழ்க்கையை ஒட்டிய கல்வி வற்புறுத்தியவர் யார்? வாழ்க்கையை ஒட்டிய கல்வி வற்புறுத்தியவர் யார்? விடை அ ஜான் டூயி. விடை அ ஜான் டூயி. கேள்வி 14, யார் பயனீட்டு தத்துவ கோட்பாளர்
யார் பயனீட்டு தத்துவ கோட்பாளர்? விடை ஆ டூயி, அதாவது ஜான் டூயி தான் அவர்கள். விடை ஆ டூயி அல்லது ஜான் டூயி. கேள்வி 15. செய்து கற்றல் முறையை பரிந்துரைத்தவர் யார்? செய்து கற்றல் முறையை பரிந்துரைத்தவர் யார்? விடை ஆ ஜான் டூயி. விடை ஆ ஜான் டூயி. கேள்வி 16. செயல் திட்ட முறை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதை பரிந்துரை செய்தவர் யார்? செயல் திட்ட முறையை பரிந்துரை செய்தவர் யார்? அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பரிந்துரை செய்தவர் யார்? விடை இ ஜான் டூயி. விடை இ ஜான் டூயி. கேள்வி 17. மந்த புத்தி குழந்தைகளுக்கு கல்வி வழங்க வாதாடியவர் யார்? மந்த புத்தி குழந்தைகளுக்கு கல்வி வழங்க வாதாடியவர் யார்? விடை ஆ மாண்டிசோரி. விடை ஆ மாண்டிசோரி. கேள்வி 18. பெர்ட்ரண்ட் ரசல் ஒரு பெர்ட்ரண்ட் ரசல் ஒரு விடை இ செயல்முறை கொள்கைவாதி. விடை இ செயல்முறை கொள்கைவாதி. கேள்வி 19. கல்வி வாழ்க்கையோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்றவர் யார்? கல்வி வாழ்க்கையோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்றவர் யார்? விடை இ தாகூர். விடை இ தாகூர். கேள்வி 20. சுதந்திரமாக கற்றல் என்ற கொள்கையை உடையவர். சுதந்திரமாக கற்றல் என்ற கொள்கையை உடையவர். விடை ஆ ஜே கிருஷ்ணமூர்த்தி. விடை ஆ ஜே கிருஷ்ணமூர்த்தி. கேள்வி 21. ரூசோவின் கல்விக் கொள்கை. ரூசோவின் கல்விக் கொள்கை. விடை இ குழந்தை மைய கல்வி. விடை இ குழந்தை மைய கல்வி. கேள்வி 22. செயல்வழி கல்வியை தாரக மந்திரமாக கொண்டவர். செயல்வழி கல்வியை தாரக மந்திரமாக கொண்டவர். விடை அ புரோப்பெல். விடை அ புரோப்பெல். கேள்வி 23. உற்று நோக்கலை மட்டுமே வலியுறுத்தியவர். உற்று நோக்கலை மட்டுமே வலியுறுத்தியவர். விடை இ பெஸ்டாலசி. விடை இ பெஸ்டாலசி. கேள்வி 24. விளையாட்டு வழி கற்றல் முறையை வலியுறுத்தியவர். விளையாட்டு வழி கற்றல் முறையை வலியுறுத்தியவர். விடை இ புரோஃபெல். விடை இ புரோப்பெல். கேள்வி 25. கல்வியின் சமூக போக்கினை உருவாக்கிய தந்தை யார்? கல்வியின் சமூக போக்கினை உருவாக்கிய தந்தை யார்? விடை இ புரோப்பெல். விடை இ புரோப்பெல். கேள்வி 26. ஹேவ்லாக் என்ற அறிஞர் கூறும் மாற்றல் நிகழ்ச்சியின் அடிப்படை கூறுகள். ஹேவ்லாக் என்ற அறிஞர் கூறும் மாற்றல் நிகழ்ச்சியின் அடிப்படை கூறுகள். விடை இ 4. விடை இ 4. கேள்வி 27. படைப்பாற்றலை வளர்ப்பதற்கான ஒரு கற்பித்தல் முறையினை வகுத்தவர். படைப்பாற்றலை வளர்ப்பதற்கான ஒரு கற்பித்தல் முறையினை வகுத்தவர். விடை இ வில்லியம் ஜே கார்டன். விடை இ வில்லியம் ஜே கார்டன். கேள்வி 28. புதுமையின் 5 சிறப்பான குணங்களை கூறியவர். புதுமையின் 5 சிறப்பான குணங்களை கூறியவர். விடை அ கார்ல் ரோகர்ஸ். விடை அ கார்ல் ரோகர்ஸ். கேள்வி 29. புதுமையின் 7 தன்மைகளை குறிப்பிடுபவர். புதுமையின் 7 தன்மைகளை குறிப்பிடுபவர். விடை ஆ ஹேவ்லாக். விடை ஆ ஹேவ்லாக். அதாவது இந்த பேஜில் நீங்கள் பார்க்குறதுல புதுமையின் 5 சிறப்பான குணங்கள் அப்படின்னு கேட்டால் அது கார்ல் ரோகர்ஸ். அதே இது புதுமையின் 7 தன்மைகளை குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹேவ்லாக். கேள்வி 30. சைனடிக் முறையை வகுத்தவர். சைனடிக் முறையை வகுத்தவர். விடை இ கார்டன்.
விடை இ. கார்டன். கேள்வி 31. உண்மையான சமயத்தின் உறைவிடம் மக்களின் இதயங்களே யார் கூற்று? உண்மையான சமயத்தின் உறைவிடம் மக்களின் இதயங்களே யார் கூற்று? விடை அ. டாக்டர் ராதாகிருஷ்ணன். விடை அ. டாக்டர் ராதாகிருஷ்ணன். கேள்வி 32. பன்னாட்டு பல்கலைக்கழகம் இவருடன் தொடர்புடையது. பன்னாட்டு பல்கலைக்கழகம் இவருடன் தொடர்புடையது. விடை ஆ. அரவிந்தர். விடை ஆ. அரவிந்தர். கேள்வி 33. சம்மர்ஹில் பள்ளியை துவக்கியவர் யார்? சம்மர்ஹில் பள்ளியை துவக்கியவர் யார்? விடை அ. ஏ.எஸ். நீல். விடை அ. ஏ.எஸ். நீல். கேள்வி 34. கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர். கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர். விடை அ. வைகாட்ஸ்கி மற்றும் ப்ரூனர். விடை ஆ. வைகாட்ஸ்கி மற்றும் ப்ரூனர். கேள்வி 35. பள்ளிகள் இல்லாத உலகம், A World Without Schools என்ற கருத்து இவருடையது. பள்ளிகள் இல்லாத உலகம், A World Without Schools என்ற கருத்து இவருடையது. விடை அ. இவான் இல்லிச். விடை அ. இவான் இல்லிச். இந்த இவான் இல்லிச் அப்படின்றவர் பள்ளிகளே தேவையில்லை அப்படின்ற கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக கூறிக்கொண்டிருந்தவர். இவருடைய பெயர் அடிக்கடி பல எக்ஸாம்களில் கேட்கப்படக்கூடிய ஒரு பெயர். கேள்வி 36. நுண்ணறிவின் 2 காரணி கொள்கையை முன்மொழிந்தவர். நுண்ணறிவின் 2 காரணி கொள்கையை முன்மொழிந்தவர். விடை ஆ. ஸ்பியர்மேன். விடை ஆ. ஸ்பியர்மேன். கேள்வி 37. கற்றல் நிலையில் சுதந்திரம், ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன் என்பதனுடன் தொடர்புடையவர். கற்றல் நிலையில் சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன் என்பதுடன் தொடர்புடையவர். விடை அ. ஜே. கிருஷ்ணமூர்த்தி. விடை அ. ஜே. கிருஷ்ணமூர்த்தி. கேள்வி 38. ஆஷ்ரம் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர். ஆஷ்ரம் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர். விடை இ. அரவிந்தர். விடை இ. அரவிந்தர். கேள்வி 39. கீழ்கண்டவற்றுள் எந்த கருத்தை தர்ஸ்டன் ஆதரித்தார்? கீழ்கண்டவற்றுள் எந்த கருத்தை தர்ஸ்டன் ஆதரித்தார்? இதனுடைய விடை இ. குழு காரணி கொள்கை. விடை இ. குழு காரணி கொள்கை. கேள்வி 40. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்துடையவர் யார்? வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்துடையவர் யார்? விடை ஆ. ரூசோ. விடை ஆ. ரூசோ. கேள்வி 41. நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர். விடை இ. ஃபீனே. விடை இ. பீனே. கேள்வி 42. இதுவே பள்ளி, த ஸ்கூல் என்பதன் நிறுவனர். இதுவே பள்ளி, த ஸ்கூல் என்பதன் நிறுவனர். அதாவது இதுவே பள்ளி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. என்பதன் நிறுவனர் யார் அப்படின்னா விடை ஆ. தாகூர். விடை ஆ. தாகூர். கேள்வி 43. டேஷ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று சொன்னார் ஸ்டான்லி ஹால். டேஷ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று சொன்னார் ஸ்டான்லி ஹால். விடை ஆ. குமரப்பருவம். விடை ஆ. குமரப்பருவம். இதே கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹால் கூறியது என்ன அப்படின்னு கேட்கலாம். அதாவது குமரப்பருவத்தை பற்றி அவர் கூறியிருக்கிறாரு. மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டான்லி ஹால். கேள்வி 44. துவக்க நிலை மாணவர்க்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று சொன்னவர்.
துவக்க நிலை மாணவர்க்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று சொன்னவர். விடை அ. புரோப்பெல். விடை அ. புரோப்பெல். கேள்வி 45. சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுபவர். சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுபவர். விடை ஈ. மெக்காலே. விடை ஈ. மெக்காலே. கேள்வி 46. ரசல் பயன்படுத்திய முறை. ரசல் பயன்படுத்திய முறை. விடை அ. தொகுப்பாய்வு முறை. விடை அ. தொகுப்பாய்வு முறை. கேள்வி 47. சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர். விடை இ. கெல்லாக். விடை இ. கெல்லாக். கேள்வி 48. உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கம் எவ்விதம் இன்றியமையாத ஒன்றோ அதுபோன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர். உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கம் எவ்விதம் இன்றியமையாத ஒன்றோ அதுபோன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர். விடை ஈ. ஜான் டூயி. விடை ஈ. ஜான் டூயி. கேள்வி 49. முதலில் ஆர்வத்தின் நிலை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர். முதலில் ஆர்வத்தின் நிலை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர். விடை ஈ. டெம்போ. விடை ஈ. டெம்போ. கேள்வி 50. இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி. இரைச்சலிடும் குழந்தை மற்றும் அமைதியான மனம் என்பவைகளை எழுதியவர். இரைச்சலிடும் குழந்தை மற்றும் அமைதியான மனம் என்பவைகளை எழுதியவர். விடை அ. ஜே. கிருஷ்ணமூர்த்தி. விடை ஆ. ஜே. கிருஷ்ணமூர்த்தி. இதுபோன்ற முக்கியமான வினா விடைகளை உங்களுக்காக கல்வி உளவியலில் வழங்க உள்ளோம். இதை பயன்படுத்தி உங்கள் ஆசிரியர் கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துகளுடன் எப்பொழுதும் சாக்பீஸ் அகாடமி. நம்ம சாக்பீஸ் அகாடமி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நமது வீடியோக்கள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும்.